அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபிஜியா விலாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த ஜும்மா விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதோட சேர்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜும்மா விலாக தேர்ஸ்டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். தேர்ஸ்டே வந்து மச்சி வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து மாப் போட்டு எடுத்தேன். மாப்பு இந்த வீடியோ நான் எதுக்காக கம்பல்சரி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து வாலில் டைல்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாப் இருக்கு இல்லையா, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. வால்லாம் நம்ம மேலே ஏறி துடைக்க முடியாது இல்லையா, இது வந்து நம்மளுக்கு நல்ல சீலிங் வர போகும். எங்கள் வீட்டில் உள்ள சீலிங் ஹைட்டுக்கு ஃபுல்லாமே போகும். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் நம்ம சேரில் டேபிளில் ஏறி துடைக்கிறதுக்குமே ஈஸியாக தான் இருக்குது. இன்னும் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாப்பு வாங்கலாமா வேணாமான்னு டவுட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பக்கெட் தேவையில்லை, தனித்தனியாக பக்கெட்டை தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த மாப்பில் ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு டெட்டாலும் லைசாலும் கலந்துக்கிட்டு இதில் ஃபிட் பண்ணோன்னா அழகாக ஃபிட் பண்ணிட்டு ஸ்ப்ரே அடிக்கிற அந்த பம்ப் இருக்குல்ல, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நம்ம பம்ப் பண்ணோன்னா அழகாக ஸ்ப்ரே ஆகுது. எந்த இடத்துல நம்மளுக்கு தண்ணி வேணுமோ அந்த இடத்துல தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி மாப் பண்ணிக்கிறலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதை ரிவ்யூ கொடுக்கணும்லாம் கொடுக்கல. இது மோஸ்ட்லி வீட்டில் பேபிஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி ஏதாவது சிந்துவாங்கல்ல, அப்போல்லாம் நம்ம பக்கெட்டை தூக்கி மாப்பை தூக்கி ரொம்ப புளிஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசான் ரெண்டில் தான் எதுலேயும் ஒன்றில் வாங்கினது. ரெண்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. நான் லிங்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைன்னா கோச்சிக்காதீங்க. ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் போல் வெளியே போயிருந்தோம். எங்கே அப்படின்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. பக்கெட்டு, அதுக்கப்புறம் லாண்ட்ரி பாக்ஸ் இந்த மாதிரி. அது வாங்குறதுக்காண்டி ராம்நாட்லேருந்து எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பலானி போயிருந்தோம். ஏன்னா திருப்பலானியில் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கடை வச்சுருக்காங்களா, ஸோ அந்த கடை ஓப்பனிங்க்கு போனது. அதுக்கப்புறம் போகவே இல்லை. அதனால் அங்கே போகும்போது தான் என்னோடய மாமா ஒரு பிளாட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நான் கேட்க ஓகே இதை நம்ம வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் மாமா நிறைய பிளாட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ உள்ள சிச்சுவேஷனில் கோல்டு ரேட் வந்து ஹையில் இருக்குது. நம்ம சேவிங்ஸ்னு கோல்டு பக்கமே போக முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம கோல்டில் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு நல்ல பிளாட்டில் வந்து நம்ம மணி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்படி ஒரு நல்ல பிளாட்டை பற்றி தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இது நீங்கள் பிளாட் வாங்க போகிறீங்க அப்படின்றாலே இதுன்னு இல்லை, எப்பயுமே இப்படியான பாதுகாப்பான இடமா இருக்கான்னு சொல்லி பார்த்து வந்து வாங்குங்க. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த திருப்பலானி பிளாட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ராம்நாட்டில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பிளாட்டுக்கு வந்து 9 கிலோமீட்டர்ஸ் தான். ப்ளஸ் இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து கிழக்கு கடற்கரை சாலை. இதில் நம்ம ரைட் எடுத்து போகும்போது உத்திரசமங்கை வந்து 9 கிலோமீட்டர்ஸ். ப்ளஸ் நம்ம நேராக போனோம் அப்படின்னா கீழக்கரை ரோடு. இதுவுமே இங்கேருந்து கீழக்கரை வந்து 9 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இதில் நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பிளாட் வந்து வந்துடும். இந்த சைடு, அதாவது நம்ம பிளாட்டுக்கு போகணுன்னு சொன்னல லெஃப்ட் சைடு, அந்த சைடு போனோம் அப்படின்னா பெரப்பன் வலசை தாண்டி ராமேஸ்வரம் போகிறதுக்குமே இதுதான் மெயினான ரோடு. ராம்நாட்டில் ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அது எங்கனுக்குள்ளே வரப்போகுது தெரியுமா? நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா ஒரு பிளாட்டு, அந்த பிளாட்டில் இருந்து கரெக்டாக 12 கிலோமீட்டரில் வந்து அந்த ஏர்போர்ட் வருது. பிளாட்டோட கரெக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு அங்கனுக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. அதை ஒட்டியே தான் நம்மளோட பிளாட் வந்து இருக்குது. டெம்பிள் சிட்டி அப்படிங்கிற ஒரு நேமோட ஸ்டார்ட் பண்ண பிளாட்டு தான் இது. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் மாஷால்லா பிளாட் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாட் வாங்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது சேஃபான பிளேஸில் இருக்கா, பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த பிளாட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோடு போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்து அந்த பிளாட்டை சுற்றியுமே வேலிகளாட அடைச்சி வச்சுருக்காங்க. ரொம்பவே சேஃபாக வந்து இருக்குது. நம்ம ஒரு இடம் வாங்கி போடுறோம் அப்படின்னா எப்போயாவது தான் போய் பார்ப்போம், அப்படி தானே? நம்ம இருக்கும் போதும் சரி இல்லாதப்பையும் சரி அந்த இடம் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த இடம் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிளாட்டுக்கு உள்ளே நுழையணும் அப்படின்னா நம்மளை தவிர வேறு யாருமே போக முடியாது. பிகாஸ் முன்னாடியே வந்து ஒரு கேட்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இடம் ரொம்பவே சேஃபாக வந்து இருக்கும். ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம பிளாட்டை யாரும் தூக்கிட்டு போகிறது கிடையாது. நம்ம இல்லாதப்பையும் நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே வந்து யாரும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி கூட நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல, அதுக்காண்டி தான் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி நான் சொல்கிறேன்.
ஸோ நீங்கள் ட்ரீம் ஹவுஸ் கட்ட போகிறீங்கனாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கனாலும் சரி, இந்த இடம் உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான இடம் தான். இப்போவே ப்ரீ புக் வந்து பண்ணிக்கோங்க. இந்த பிளாட்டோட சதுரடி விலை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 460 ரூபா தான். குறைஞ்ச விலைக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க. நம்ம முதலீடு செய்கிற பணம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுமோ அவ்வளோ பாதுகாப்புமே இந்த இடத்துல வந்து இருக்குது. ஒரு பிளாட் வாங்க இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிளாட் வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு பிளாட்டு. ஸோ நீங்கள் பயமே இல்லாமல் வாங்கலாம். உங்கள் கண்ணில் படுற இந்த பிளாட்டை உங்கள் கனவு இல்லாமல் மாற்றுறதுக்காக இந்த ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுக்குறேன். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்லேயுமே நம்பர் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி சொல்லி எந்த வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று இது என் மாமாவோட லேண்டு. ஸோ நான் 100% இல்லை 200% வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுப்பேன். என்ன நம்பி நீங்கள் வாங்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரான இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட வந்து சொல்லியாச்சு. இப்போ விலாகை வந்து கண்டினியூ பண்ணலாமா? கடைக்கு போனோடனே தேவையான திங்ஸ் எல்லாமே சட்டுன்னு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். அடுத்த நாள் மார்னிங்லேருந்து தான் நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அடுத்த நாள் மார்னிங் காலையிலே டீ போட்டுட்டு பக்கத்துலேயே கொள்ளு கஞ்சி மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த கொள்ளு கஞ்சி மிக்ஸ் ரெசிபி வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அது வந்து நான் செய்யும் போது வீடியோ போட்டால் தான் கொஞ்சம் நல்லா புரியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ செஞ்சு வச்சுட்டேன்னா, ஸோ நான் அதை வந்து வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது நான் வீடியோ போடுறேன். ஓகேவா? ஃப்ரைடே மார்னிங் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். வியாழக்கிழமையே மாமா வந்து அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இறாலு, கனவா, அதுக்கப்புறம் மீன் இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. ஸோ வியாழக்கிழமை வந்து கனவாவை ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரைடே இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு வந்து இறால் வச்சு ஏதாவது செய்யலான்னு சொல்லி இருக்கும்போது மாமா தான் சொன்னாங்க இறால் வச்சு பிரியாணி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சரி ஓகே இறால் வச்சு பிரியாணியும் செஞ்சிடலாம், ஃப்ரைடேவும் இல்லை, அதனால ஸ்பெஷலாக வந்து இறால் பிரியாணியே செஞ்சாச்சு அம்மாவுக்கு. இறாலு, கனவா இதெல்லாம் வீட்டிலேயே க்ளீன் பண்ண தெரியும். ஆனால் மீன் மட்டும் எனக்கு நறுக்கிறதுக்கு தெரியாது. ஸோ மாமா மீனை நறுக்கி வாங்கும் போது இதையுமே சேர்த்தே க்ளீன் பண்ணி வாங்கிட்டாங்க. இப்போ இதை லைட்டாக கந்தம் பார்த்து க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. இப்போ நல்லா இறாலை வந்து கழுவி எடுத்துட்டேன். இறால் பிரியாணியை வந்து சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். பிரியாணி பெர்ஃபெக்டாக வர்றதுக்கு உள்ளக்க நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெசிபி தானே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடிடக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இறாலை வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இறாலு இல்லைனா சிக்கன் எது எடுத்திங்கனாலும் ஃபஸ்ட்டே வந்து மேரினேஷன் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட காஷ்மீரி சில்லி 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கலாம். இது கூடயே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சால்ட்டு காட்ட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து சால்ட்டை சேர்த்து நல்லா பரட்டி வச்சுட்டேன். எந்தளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இறாலை ஊற வச்ச கையோடையே அடுப்பில் முட்டையுமே பாயில் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன். இறால் நல்லா 1/2 மணி நேரம் டு 1 மணி நேரம் இல்லை ஓவர் நைட் ஊறினாலுமே சூப்பராக இருக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் இறால் இந்த மாதிரி என்ன ஃப்ரை பண்ணாலும் அது கூட கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. அதோட அரோமா சூப்பராக இருக்கும். இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே மச்சி வந்து தயிர் வெங்காயமுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது பிரியாணி வந்து இது பண்ணலாம். நம்ம பொரிச்சு வச்சோம்ல எண்ணெய், அந்த எண்ணெயும் ஊற்றி அது கூட கொஞ்சம் கீயுமே சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து போட்டுக்கிடலாம். அது கூடவே ரம்பலை வந்து சேர்த்துக்கிட்டேன். ரம்பலை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு, கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. ரம்பலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் லைட்டு ஸ்மெல் வரும்ல, கருகிடக்கூடாது. லைட் ஸ்மெல் வரும்போது வெங்காயம் வந்து அது கூட போட்டுக்கலாம். பிரியாணியில் முக்கியமான விஷயமே இந்த வெங்காயம் வதங்குறது. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அது வதங்குறதுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அந்தளவுக்கு வந்து பிரியாணி சூப்பராக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் அதில் 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கரலாம். அது கூடவே 3 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கரலாம். எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். தக்காளி வந்து ஓவராக வந்து மசிஞ்சிடக்கூடாது. ஓகேவா? தக்காளி வந்து வெங்காயத்தை விட கம்மியாக தான் இருக்கணும் அளவுலையுமே. இறால் பிரியாணிக்கு மட்டும் தக்காளி வந்து 1 தக்காளி கூட இருந்தால் போதும். வெங்காயத்தை விட கூட ஆயிடக்கூடாது. ஓகேவா? எப்பயும் நீங்கள் தேய்க்கிற தக்காளியை விட 3 தக்காளி சேர்க்குறீங்கன்னா 4 தக்காளியை சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிட்டு இப்போ வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கிடலாம். என்னென்ன மசாலா சேர்க்குறேன் அப்படின்னா 2 மசாலா தான். காஷ்மீரி சில்லி 1, அதுக்கப்புறம் பிரியாணி பொடி.
பிரியாணி பொடி வந்து ஈகிள்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு வருது இல்லையா, அந்த பிராண்டில் வாங்கிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வச்சுருந்த ஸ்பூனை பார்த்தீங்களா, ரொம்ப குட்டியோன்னு ஸ்பூனு தான். அதில் வந்து 4 ஸ்பூன் ஈகிள் வந்து பிரியாணி பொடி போட்டிருந்தேன். 5 ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி போட்டிருந்தேன். ஓகேவா? இது கூட நீங்கள் உரப்பு அதிகமாக வேணும்னா அதிகம் பண்ணிக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. சரியா? நாங்கள் எப்பயுமே பிரியாணிக்கு வந்து தனியாக பச்சை மிளகா வந்து போடவே மாட்டோம். ஏன்னா இந்த உரப்பே எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சரி, கலரும் சரி சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பச்சை மிளகா போடவே மாட்டோம். மசாலா சேர்த்து பெரட்டினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா இறாலு, அதையும் உள்ளே போட்டு நல்லா வதங்க விட்டுடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 2 தடவை பெரட்டி விட்டு மூடி வைங்க. ஓகேவா? இந்த பிரியாணி பாட்டு வந்து புதுசு. புது பாத்திரத்தில் சமைக்கணுன்றாலே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. அதுவும் புது பாத்திரத்தில் பிரியாணி சமைக்கிறதுனா எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் தானே. ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன். நல்லா அகல பாத்திரமாக நல்லா ஜாலியாக இருந்துச்சு சமைக்கிறதுக்கே. இப்போ இறால் அழகாக கிரேவியாக ஒன்று சேர வந்துருச்சுல. இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருந்தேன். பாஸ்மதி ரைஸில் வந்து 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்தோன்னா 1½ கப் தண்ணி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து இந்த டைமில் வந்து ஊற்றிக்கிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி பாஸ்மதி ரைஸை வந்து எப்போ நீங்கள் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா, கரெக்டாக நம்ம வெங்காயம்லாம் போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றுவோம்ல கடாயில், நெய் எண்ணெயெலாம், அந்த டைமில் ரைஸை ஊற வச்சிட்டிங்கனாலே போதும். நம்ம வெங்காயம் வதங்கி மற்ற இதெல்லாம் கரெக்டாக வர்றதுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைம்லேயே ஊற வச்சுக்கிட்டா போதும். பிரியாணிக்கு தண்ணி அளந்து ஊற்றி கொதி வந்தோன்னே அரிசி போடுவோம்ல, கொதி வந்து ஒரு சைடு மட்டும் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் அரிசி போடக்கூடாது. கொதி வந்து சுற்றி எல்லா பக்கமும் வந்து கொதி வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். நம்ம அரிசி போட்டுட்டு உப்பு செக் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக கக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். அரிசியை போட்டதுக்கப்புறம் ஆனில் வச்சு எல்லா பக்கமும் கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு 2 தடவை மூடி போட்டு நல்லா பெரட்டி விட்டோம் அப்படின்டா கரெக்டாக அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வரும். அந்த டைமில் வந்து நம்ம தம் போடுறதுக்கு கரெக்டான டைமு. அப்போ வந்து மேலே லைட்டாக கீ ஊற்றி அதில் வந்து நான் வந்து கலர் பொடி வந்து தண்ணியில் கலந்து மேல் டாப்பில் ஊற்றியிருக்கேன். அது கலருக்காக தான், ஆப்ஷனல் தான், சேர்க்கலைன்னாலும் பிரச்சனையே கிடையாது. அந்த டைமில் வந்து பக்கத்தில் அடுப்பில் தோசைக்கல் இருக்கு இல்லையா, அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சிடுறேன். இந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சு கரெக்டாக 10 நிமிஷம், எப்படி கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து அதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே தம்மில் கிடக்கும். இந்த டைமில் நம்ம வந்து அதை ஓப்பனே பண்ணிடக்கூடாது. 10 நிமிஷம் கழித்து அதை ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் கழித்து வந்து தான் அதை ஓப்பன் பண்ணணும். நம்ம ஓப்பன் பண்ணும்போது இப்போ இருந்துச்சு இல்லையா குச்சியாக நீட்டி, அப்படி இருக்குது அப்படின்னா பெர்ஃபெக்டாக வந்து பிரியாணி வந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக வெந்திருக்கு அப்படின்ட்டும் அர்த்தம். ஓகேவா? பிரியாணி செஞ்சுட்டு அது தம்மில் போட்டு உடனே வந்து திறந்தோம் அப்படின்னா இப்படி குச்சியாக நிற்காது. கொஞ்சம் நேரம் சென்று நீங்கள் சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணாலே போதும். சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா தம் உடைக்கிறதுக்கு கரெக்டாக அது அழகாக குச்சியாக நிற்குமா. அந்த டைமில் வந்து தம் உடைச்சோம் அப்படின்னா பிரியாணி கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா நல்லா சூப்பராக இருக்கா பிரியாணி பொலு பொலுன்னு. ஈத் அன்னைக்கு நாங்கள் பிரியாணி செய்யவே இல்லை. வீட்டில் செய்கிற பிரியாணி எப்போயுமே ஸ்பெஷல் தானே. அந்த அன்னைக்கு பிரியாணி ஃப்ரைடே அதுவுமா சூப்பராக செஞ்சாச்சு. தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து அழகாக சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ப்ரான் பிரியாணி, அது கூட எக்கு பாயில் பண்ணி ப்ளஸ் அது கூடவே தயிர் வெங்காயம், இதுதான் ஃப்ரைடே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். பிள்ளைகளுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பாடு ஊட்டினதுக்கப்புறம் நாங்களுமே உட்காந்து சாப்பிட்டோம். பிள்ளைங்களுக்கு வந்து ப்ரான் பிரியாணி வந்து கொடுத்து பழகியாச்சு. ப்ரானுமே சின்னதுலேருந்தே கொடுத்ததுனால அவங்க வந்து அதை சாப்பிட வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அது செட்டாகவும் செஞ்சிடுச்சு. அஸ்ராமுக்கு 1 இயர்லேருந்து கொடுக்குறேன். அது வந்து சிலருக்கு வந்து செட் ஆகும், சில பிள்ளைங்களுக்கு வந்து செட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ ஒரு பிஞ்சு மட்டும் கொஞ்சோன்னு கொடுத்து பாருங்கள். பிள்ளைங்களுக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னா அது ஒரு 2 பிஞ்சு 3 பிஞ்சாக கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் போல் மச்சி டீ போட்டுட்டு இருந்தா. நான் பக்கத்து அடுப்பில் வந்து பிரியாணி வந்து ஸ்டீம் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுட்ருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து அன்றைக்கி ஈவினிங்கே ஊருக்கு போகிறதா சொன்னாங்களா. சரி பிள்ளைங்களுக்கு வந்து என் அண்ணன் பசங்களுக்கு வந்து நான் செய்கிற பிரியாணி ரொம்ப பிடிக்கும். சரி அவங்க கொஞ்சம் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை மட்டும் ஸ்டீம் பண்ணி கொடுத்து விட்டேன். சரி வந்தால் ஒரு நாள் செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் அண்ணன் மகளுக்கு வந்து இந்த நெல்லிக்காய், மாங்காய் இதுகெல்லாம் நல்லா பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நெல்லிக்காய் மரம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நெல்லிக்காய் நிறைய இருந்துச்சு. அவங்க வீட்டு நெல்லிக்காய் நல்லாவும் இருக்கும், ரொம்ப புளிக்காதா. ஸோ அதில் வந்து அவளுக்கு கொஞ்சோண்டு பறித்து கொடுத்து விட்ருந்தேன் அம்மா போகும்போதே. அம்மாவை விடுறதுக்காக என் ஹஸ்பண்ட் கூட அஸ்ராமாவும் போயிருந்தா. அம்மா கிளம்பிட்டாங்க, இவன் வந்து கோவத்தில் உட்காந்துருக்கா. ஏன்னா இவளை வந்து கூட்டிகிட்டு போகலை அப்படின்னு சொல்லி. கோவத்தில் உட்காந்துருக்கா.
ஓ ஏம்மா ஐயோ நான் சும்மா கேட்டேன். அசுரா தான் வரலையேன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து உட்காந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரெடி பண்ணிவிட்டு எந்திரிச்சு பார்க்குறேன், வீட்டை வந்து 2 ஆக்கி வச்சுருக்காளுக 2 பேருமே. ஒரு பக்கம் பிஸ்கட்டை ஃபுல்லாக நொறுக்கி போட்டு வச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ரூம் டோருக்கு கீழே வந்து ஏசி காற்று வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாஞ்ச் வந்து வச்சுருப்போம். அது எல்லாத்தையுமே உருவி போட்டு வச்சுருந்தாளுக. சரி ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி திருநெல்வேலிக்கு போகிறேன். திருநெல்வேலிக்கு போனால் ஏதோ எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்த மாதிரி ஆக்கி போட்டிருக்காளுக வீட்டு வாசலில் இவ்வளோ செருப்பு எடுத்து போட்டு. இது எல்லாமே வீட்டில் உள்ளவங்கள்ட்ட தான். ஆனால் யாருமே வெளியே போயிட்டு வந்து கழட்டிலாம் போடலை, இவளுகளாக எடுத்து போட்டு வச்சுருக்காளுக இந்த மாதிரி. எனக்கு கொடுக்காம டீ குடிக்க போகிறேன் நீ. ஆமாம் தவறான செயல். டீனா மட்டும் முடிச்சிருந்துடுறாம்மா. அது என்னவோ தெரியல, முன்னாடியிலலாம் மார்னிங் ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீ அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்போலாம் டீயை குடிச்சு உயிர் வாழ சொன்னாலும் உயிர் வாழலாம் போல், அந்த மாதிரி அடிக்ட் ஆயிடுச்சு. மாற்றிக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேது. வீடை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா, என் ஹஸ்பண்ட் வந்து மோர் அடித்து கேட்டிருந்தாங்களா, ஸோ அவங்களுக்கு மோர் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி அதில் மாங்காய் மோர், ஸோ ஒரு 2-3 பீஸ் மாங்காய் போட்டு அது கூட கொத்தமல்லி, கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு அது கூட உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸர் ஜாரில் வந்து அடித்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். மோர் வந்து நீங்களாம் எப்படி அடிப்பீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மாங்காய் போடும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்குது. தயிர் பாக்கெட் எடுக்கவுமே சுற்றி வந்துட்டா, மிக்ஸர் ஜார் வேறு போடவும் உங்களுக்கு பயம். ஸோ கிட்டே இருந்த மம்மி மம்மி மம்மின்னு கத்திகிட்டே இருந்தா, கொஞ்சம் குடிச்சு பாருடின்னு வேணான்ட்டா. அதையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்து ஆங்கிள் செட் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா, இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்களேன். ஃபோனை அவளுக்கு எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாளுக. சரின்னு சொல்லி அவள்கிட்ட ஃபோனை காப்பாற்றி வீடு ஃபுல்லாக கூட்டி ரெடி பண்ணியாச்சு. என் மச்சியுமே அதுக்கு இடையில இட்லி, அதுக்கப்புறம் எம்டி சாம்பார் வந்து வச்சுருந்தா நைட் டின்னருக்கு. அதையுமே எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்டு டீ வந்து நான் அவள்கிட்ட கேட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் ஒரு கிளாஸ் வச்சுருந்தா அதையுமே குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்ருந்தேன். என்னோட லாங் வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்க்கல, சஜஷன் பார்க்கலையா என்னன்னு சொல்லி தெரியல. பார்க்குறவங்களுக்கு தெரியும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து வெயிட் லாஸ் சீரீஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு அந்த அன்றைக்கி பப்பாயா தான் டின்னருக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு அஸ்ராமாவுக்கு வந்து இட்லி, அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன் இல்லையா எம்டி சாம்பார், அதுதான் வச்சு சாப்பாடை வந்து அவளுக்கு டின்னருக்கு முடிச்சாச்சு. தாய்மார்களுக்கு எவ்வளோ தான் பசி இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டினதுக்கப்புறம் அந்த பசி எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் எனக்கும் பசியே இருக்க மாட்டேது அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டோம் அப்படின்டா. அன்றைக்கி வந்து நான் வந்து டின்னரை ஸ்கிப் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் கூட வந்து செட்டில் வந்து விளையாண்டு அந்த டே வந்து முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சொன்ன இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.